தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையனால் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பயங்கரமான சிற்பமாக இருந்துட்டு இருக்கு. இந்த கோயிலை மேலேருந்து அப்படியே குடஞ்சி கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பாறையவே அப்படியே குடஞ்சி கோயிலை வந்து ஒரு சிற்பமாகவே கட்டியிருக்காங்க மொத்தமாகவே. நமக்கு வடக்கில் இருக்கக்கூடிய எல்லோரா கேவ்ஸ் தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரமும் தெரியும். இது ரெண்டுமே பாறையை செதுக்கி சிற்பங்களை உருவாக்கின ஒரு கோயில்களாக இருக்கும். ஆனால் அதை தெரிஞ்ச அளவுக்கு பாண்டிய மன்னன் கட்டிய இந்த கோயில் வந்து யாருக்குமே தெரியல. அந்த கோயிலை பார்த்துட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாறன் பரோட்டா கடையில் நம்ம பரோட்டா ஒன்று சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துட்டு கூட வாங்க நண்பர்களே, ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் கேதார்நாத் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? வர ஜூன் மாதம் கேதார்நாத் போகிறதுக்கான பிளான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 13,500 ரூபாயில் சென்னையிலேருந்து போயிட்டு திரும்பி சென்னை வர்ற வரைக்கும் நாங்களே கூட்டு போயிட்டு கூட்டுறலான் இருக்கோம். இதுலேயே ட்ரெயின் டிக்கெட், ஃபுட் அண்ட் ஸ்டே அக்கமடேஷன் இது எல்லாமே மொத்தமாக கவர் ஆகிடும். போகிற வழியில் இருக்கிற சில முக்கியமான இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம போவோம். கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேதார்நாத் பற்றின ப்ராப்பரான டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. இந்த இடத்துக்கு பேரு கழுகுமலை வெட்டுவான் கோவில். பாண்டியர்கள் கட்டிய கோவில்கள்லேயே முக்கியமான ஒரு கோயிலா இந்த கோயிலையும் சொல்லலாம். நாம சோழர்களை கொண்டாடுற மாதிரி பாண்டியர்களும் கொண்டாடணும் நண்பர்களே. இவங்க ரெண்டு பேரோட ஆட்சி காலமும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் பாண்டியர்கள் வந்து தமிழ்நாட்டோட முக்காவாசி பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் சோழர்கள் வந்து எழுச்சியாக வந்து பாண்டியர்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டு அவங்க ஒரு முக்காவாசி காலம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே மாற்றி மாற்றி பழிக்கு பழி வாங்கிக்கிட்டே இவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஆளும்போதும் பாண்டியர்கள் கட்டின கோயிலை சோழர்கள் தாக்குவாங்க, சோழர்கள் பண்ண சிற்பங்கள்லாம் பாண்டியர்கள் வந்து தாக்குவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி ஒருத்தர் செஞ்ச அற்புதமான விஷயங்களை வந்து அழிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நம்மளே அடிச்சுக்காம ஒத்துமையாக இருந்திருந்தோம்னா இந்நேரம் எவ்வளவோ பெரிய முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம். யாருக்கு தெரியும் பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்படி நம்மளுடைய முந்தைய காலத்தை இன்னைக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அடையாள சின்னத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நார்த்தில் எல்லோரா கேவ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெட்டுவான் கோயிலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கோயில் கட்டுறதா எப்படி கட்டுவோம், கீழே இருந்து அப்படியே மேலே கட்டிட்டு போவோம் இல்லையா. ஆனா இது வந்து குடைவரை கோவில். இந்த குடைவரை கோவில் எப்படின்னா குடஞ்சுக்கிட்டே மலையை குடஞ்சே கட்டுறது. ஃபர்ஸ்ட் கோபுரத்துடைய டாப் வரும், டாப்ல இருந்து அப்படியே குடஞ்சுக்கிட்டே கீழே போவாங்க. இது எல்லாமே எதை காட்டுதுன்னா பாண்டியர்களுடைய கலை திறமையை காட்டுது. கல்லிலேயே வந்து சிலை வடிவம் கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கல்ல அவங்களுடைய கற்பனை வளத்தால எந்த அளவுக்கு அழகான சிலையா மாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சிற்பங்கள்லாம் காட்டுது. நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னா எங்க இருந்தாலும் கோவில்பட்டிக்கு வந்துடணும். கோவில்பட்டியில ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கோவில்பட்டி நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து கழுகுமலை பக்கத்துல தான் இருக்கு. இந்த கோவில்ல 3 கோவில் இருக்கு. முதல்ல வெட்டுவான் கோயில். அந்த வெட்டுவான் கோயிலுக்கு கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஐயனார் கோவில் இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மலை தான். ஃபேமிலியோட நீங்க போயிட்டு வரலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனா தயவு செஞ்சு வெயில் டைம்ல மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. ஏன்னா பயங்கர வெயில். நாங்களும் போய் வெயில தான் மாட்டிக்கிட்டோம். நாங்க போனது பங்குனி உத்திரத்துக்கு முந்தின நாள். பெரிய ஸ்பீக்கர்லாம் போட்டு களை கட்டிட்டு இருந்துச்சு, பாட்டெல்லாம் போட்டு கழுத்திட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வாழையிலாம் வச்சு பயங்கரமா வரவேற்பு இருந்துச்சு. நல்ல படியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. படியெல்லாம் இருக்கு, பாதையெல்லாம் இருக்கு. அது போக இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகான வியூ. ஒரு குளம் வேற இருந்துச்சு, பக்கத்துல ஒரு சின்ன கோயிலும் இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஏறி வந்துட்டோம். இந்த பக்கம் போனீங்கன்னா வெட்டுவான் கோயில் இருக்கு, இந்த பக்கம் போனோம்னா ஜெயின் தர்ஷன் சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. அண்ட் போக இது வந்து பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமா இந்த இடம் வந்து போர்டு இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கம் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெட்டுவான் கோயிலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே போய் பார்க்குற மாதிரி பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்த்துட்டு இங்கே என்ன திருவிழா என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிற மாதிரி பார்த்துப்போம். வாங்க அப்படியே போகலாம். நாங்கள் போனப்போ கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு. 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்குமா. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போனனால சரி மேலே இருக்கிற ஐயனார் கோயிலை பார்த்துட்டு அது போக டாப்புக்கும் போயிட்டு வந்து கடைசி அந்த கோயிலை பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோயில் இருக்குது. ஒன்று வந்து வெட்டுவான் கோயில், அந்த கோயிலுக்கு அப்புறம் ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் கோயில் தான் மலையோடைய டாப்பில் இருக்குது. ஸோ நாம் இப்போ ஐயனார் கோயிலுக்கு போக போகிறோம். அது கொஞ்சம் உயரத்தில், அதாவது மலையோடைய மீடியத்தில் இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு இங்கே பக்கத்துலேயே பாதை இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஃபுல்லாக படி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, நம்ம படியிலேயே அப்படி நடந்து போகலாம். ஆனால் என்னென்னா எங்களை மாதிரி மட்டும் வெயிலில் மட்டும் வந்துடாதீங்க. நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த வெயில் டைம் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக இங்கே கடையும் இல்லை. நாங்கள் வந்த ட்ரெயின் விடியற்காலைல 4 மணிக்கே வந்து கோவில்பட்டிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்த ட்ரெயின் 7 மணிக்கு தான் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே மாதிரி வந்து அது வரதில் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வர்றீங்கன்னா ஒன்று ஈவினிங் வாங்க, இல்லாட்டி வந்து காலையில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதுபோக வந்து இந்த கோயிலில் எந்த ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அடைச்சிருக்கும் போல் சில நேரம்.
சரி வாங்க மேலே போகலாம். இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்கணுன்னா ஃப்ரீயாகவே போய் பார்த்துக்கலாம். சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கோயிலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே இருக்கிற ஐயனார் கோயிலை நோக்கி போக ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறையை பாருங்களேன், இது எந்த சப்போர்ட்டில் நிற்கிதுன்னே தெரில. அப்படியே வந்து சின்னோண்டு ஒரு கேப்பில் சின்ன ஒரு பிடிமானத்தில் அப்படியே நிற்கிது. ஆனால் பாறை ரொம்ப பெருசு, வெயிட்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது போல். ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான சிலை வடிவில் அப்படியே வந்து பாறையே செதுக்கியிருப்பாங்க. சமணர் படுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சமணர்கள் இங்கே இருந்ததுக்கான அறிகுறிகளாக அந்த சமணர் படுக்கையும் இங்கே இருக்கும். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தாலே நம்ம பாண்டி கோயிலுக்கு வந்துடும். பாண்டி கோயிலுக்கு வந்தோடனே அங்கேயே வந்து பங்குனி உத்திர திருவிழாவுக்கு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? செல்வராஜ். இன்னைக்கு எதுவும் விசேஷமாக இங்கே பங்குனி உத்திரம், பங்குனி உத்திரம், வெள்ளிக்கிழமை உத்திரம். தீர்த்தகுடம் பால்குடம்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐயாவுக்கு அம்மனுக்கு கருப்பு அவசியம் பண்ணி மதியம் உச்சிக்கால் பூசை நடக்கும். கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தரணும். ஓகே, நம்ம வாரம் இது வந்து சமணர் படுக்கை. சமணர் படுக்கை. ஓ சரி சரி சரி. அது நம்ம இப்போ முந்தி உள்ளது அந்த வெட்டுவாங்களோட சேர்ந்து. ஓ சரி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சமணர் படுக்கை, சமண துறவிகள் இருந்ததுக்கான அடையாளம். இங்கே வந்து அப்படியே சிலையாக செதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. எனக்கு கிட்ட தொடுறதுக்கே அப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சிற்பங்கள் இல்லையா, ஸோ அதனால் வந்து அதுபோக இங்கே எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய தமிழ் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தப்பாக சொல்லிட்டேன்னா அது ஒரு பயமாக இருக்குது. பட் சமண துறவிகளுடைய சிலைகளெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அங்கே மேலே பாருங்கள், அதெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. யானை, அது போக வந்து பக்கத்தில் நிறையா வந்து அந்த சிலையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் வெயில் பயங்கரமாக இருந்தனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பித்தோம். கூட்டத்தில் போட்டு நெளிச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. கூட்டம்லாம் அவ்வளோ கூட்டம் ஏறி இருக்கு போல மேலே. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரும்போதே நான் பிளான் பண்ணி தான் வந்தேன், மொட்டை வெயிலில் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதுதான் நடந்துச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த இடம். வெயிலெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயில் இல்லாமல் நீங்கள் ஈவினிங் டைமு அல்லது காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கழுகுமலை. ஓகேவா? வெயிலில் போட்டு ஜெனியும் போட்டு நான் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரா, அதனால வந்து ஆமாம் கண்ணு பயங்கரமாக கூசுது. இதுதான் கழுகுமலை. கழுகுமலை சிட்டி வந்து அப்படியே தெரியுது. அந்த பக்கம் தான் இன்னும் நிறையா கடைகள் வீடுகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பெருசாக இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே தான் இருந்தோம். அங்கே பாருங்களேன் எப்படி மலையை கேக்கு மாதிரி அப்படியே வெட்டி அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்கன்னு. அதுதான் வெட்டுவான் கோயில் அப்படின்னு பேர் வந்திருக்கிறது காரணம். அது போக எந்த கோயிலுமே கீழேருந்து அப்படியே கட்டிட்டு போவாங்க, கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சு. பட் இந்த கோயில் மட்டும்தான் அப்படியே மேலேருந்து குடஞ்சி அப்படியே கீழே வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது கோயிலையே செதுக்கி செதுக்கி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே செதுக்கியிருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துக்கு தான் பொருந்தும். போகிற வழியில் சரியான குரங்கு நண்பர்களே, கூட்டம் பயங்கரமான கூட்டம், குரங்கு கூட்டம். எல்லாம் உச்சியிலேருந்து ஒரு இடத்துல இருந்து இறங்கி அப்படியே வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சுங்க. தனியாக வந்தீங்கன்னா எந்த சேட்டையும் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களை போட்டு மொச்சு எடுத்துருங்க. நாங்கள் கொஞ்சம் அமைதியாக வந்து அந்த இடத்த கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. பெருசாக ஒன்று வருது, நீ பேசாமல் ஆடாமல் நில்லு, ஆடாமல் நில்லு, இங்கிட்ட வந்துரு பேசாமல். பின்னாடி வருது. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ எதுவும் கத்தாத, நீ எதுவும் கத்தாது, நீ கத்தி என்னையும் பயன்படுத்தாது. போயிடுச்சு, ஒன்றும் பண்ண. என்னடா உட்காந்துடுச்சு. சரி நம்ம பேசாமல் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருமா? என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. என்ன இதுவும் பார்க்க நம்மள மாதிரியே இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துச்சு போல பார்க்க. சும்மா இரு. இந்த இடத்துக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மொத்த கழுகுமலையும் சுற்றி பார்க்கலாம். கழுகுமலை வந்து சிட்டி எப்படி இருக்குது. நல்ல ஒரு ஈவினிங் டைம் வந்தோம்னா இங்கே உட்காந்து அப்படி சுற்றி பார்த்தோம்னா இந்த ஊரில் இருக்கிற சுற்றி கிராமங்கள் எல்லாமே அழகாக தெரியும். இப்போ நல்ல வெயில், இந்த வெயில் டைமே வந்து பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு. இதே ஜூன் ஜூலை அந்த டைமிங்லாம் வந்தோம்னா இந்த ஏரியாவே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான மலையெல்லாம் இல்லை, ஈஸியான மலை தான். கொஞ்சம் நடந்த உடனே விநாயகர் கோயில் வந்துருச்சு. மலையோட டாப்பில் இருக்கிற இந்த விநாயகர் கோயிலேருந்து பார்க்கும்போது சுற்றி அவ்வளோ அழகாக தெரிஞ்சு அங்கே இருந்து விநாயகரை கும்பிட்டுட்டு சுற்றி கொஞ்சம் நேரம் வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாம் இப்போ கழுகுமலையோடைய வெட்டுவான் கோயிலுக்கு டாப்பில் இருக்கிற விநாயகர் கோயிலோடைய உச்சியில் வந்து இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கல சிட்டி வந்து பயங்கரமாக தெரியுது. சிட்டி கிடையாது, இது கிராமம் தான். ஸோ எனக்கு டக்கு டக்குன்னு வாயில் சிட்டின்னு வந்துடுது. அது பயங்கரமாக இருக்குது.
அண்ட் மேலே நீங்கள் வரீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. நான் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தோம், பட் வந்து வர்ற வழியில் பேக் அங்கங்கே வச்சதில் மிஸ் ஆகிடுச்சு. அதுபோல் குரங்குங்க இருக்குது, அதுக்கு தூக்கிடுச்சிக்கலாம் என்னன்னு தெரில. மேலே வரும்போது பார்த்தா ஒரு பட்டாளமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன குச்சி ஏதாவது எடுத்து வந்துடுங்க உங்களோட சேஃப்டிக்காண்டி. குழந்தைங்களோட வரலாம், நீங்கள் ஃபேமிலியோடையும் வரலாம். நல்ல மலை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மலை. சமணர் படுக்கை இருக்குது. அப்புறம் பாண்டியர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்கிற மாதிரி அங்கே வந்து வெட்டுவான் கோயில் இருக்குது. மேலே இங்கே விநாயகர் கோயில் இருக்குது, ஐயனார் கோவில் இருக்குது. ஸோ நிறைய சாமி தெய்வங்கள்லாம் இருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாம். ஆரம்பத்திலே நம்ம இங்கே வந்ததே வெட்டுவான் கோயிலை பார்க்குறதுக்காண்டி தான். ஸோ வெட்டுவான் கோயில் வந்து இப்போ மூடி இருக்கிறனால மேலே வரைக்கும் போயிட்டு வந்தோம். சரி இப்போ போகலான்னு போனோம். நாங்கள் நினச்ச மாதிரி வந்து கோயிலை திறந்துட்டாங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்க்குறது. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அழகுங்க. அதாவது ஒரு மலையில் குடஞ்சி வந்து அப்படியே கோயிலாக கட்டியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. மாமல்லபுரம் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். அதுலேயும் இந்த கோயில் வந்து கொஞ்சம் தனித்துவமாக தெரிஞ்சு. இந்த கோயிலை 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பராந்தக நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னர் வந்து கட்டியிருக்காரு. அவர் கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய பேரை சொல்கிற மாதிரிலாம் இது விளங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லா சிலைகளையும் மூக்கை வந்து உடச்சி விட்ருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சில சிலைகள்லாம் மூக்கில் வந்து மூக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுபோக சிலையெல்லாம் உடச்சிருக்காங்க. அப்படியே கோயிலை சுற்றி அழகான சிற்பங்கள் இருக்கும். அதையே கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோம்னா விநாயகர் சிலை இருக்கும் சென்டரில். கொஞ்சம் நேரம் இருந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மலையில் அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி அந்த கேக்கை வந்து அப்படியே செதுக்குனா எப்படி இருக்கும், நம்ம வெட்ட போகிற போர்ஷனை அப்படியே மேலேருந்து அப்படியே செதுக்கிட்டே வந்து கீழே வரைக்கும் போயிருப்பாங்க போல். பாறையை செதுக்குறதுங்கிறது அது கொடுக்குற அடி வந்து பார்த்து கரெக்டான லெவலில் கொடுக்கணும். ரொம்ப வேகமாக கொடுத்தா பாறை ரெண்டாக உடஞ்சிரும். நமக்கு நினச்ச மாதிரி சிற்பம் வரணும்னா அதுக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டியிருப்பாங்க போல். எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல இந்த கோயில் கட்டுறதுக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக வந்து பாண்டியர்களுடைய புகழை பேசுகிற மாதிரி நின்றுட்டுருக்கு. ஒரு வழியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். கீழே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டை நோக்கி போகலான் இருந்தோம். அப்போ தான் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாறன் பரோட்டா கடை வந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதோட தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே, இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் மாறன் பரோட்டா கடைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா இந்த வேர்ல்டு ஃபேமஸ் மாறன் பரோட்டா கடைக்கு வந்தாச்சு. அங்கே போன உடனே நாம வீடியோவில் பார்த்த 2 முக்கியமான செலிபிரிட்டிஸும் பார்த்துட்டேன். ஃபைனலாக தேடி கண்டுபிடிச்சி மாறன் பரோட்டா கடை வந்தாச்சு. தேடி கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, கோயில் வாசல்லே இருக்கு. ஸோ உள்ளே போய் சாப்பிட்டு சொல்கிறேன். உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே போய் உட்காந்த உடனே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்தோம். நான் வந்து பரோட்டா தான் கேட்டேன், ஏன்னா பரோட்டாக்கு தானே ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க இந்த கடையை. சரி ஓகே பரோட்டா வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி பரோட்டா கேட்டேன். ஜெனி வந்து பரோட்டா வேணாம் எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டா. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாவும் நல்லா இருந்துச்சு, சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. இந்த சோஷியல் மீடியாவில் மீம்ஸை போட்டு கலாய்க்கிறேங்கிற பேரில் கடையை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதனால FSSAIலேருந்து டேரெக்டாக வந்து இங்கே வந்து எல்லாம் ஹோட்டல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருப்பாங்க போல். வயிறு நிறைய நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தோம். அடுத்த தடவை கொஞ்சம் மீம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒருத்தர் அதை நம்பி தொழிலே நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அவரே சொன்னார் மீம் போட்டதால் எங்கள் கடை கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, ஆனால் அதனால சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இது நீட்டாக இருக்காதோ அப்படி இருக்காதோன்னு. இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் கடையை நல்லா டெவலப் பண்ண போகிறோம். எங்களுக்கு இருக்கிற வசதி தான், பட் நாங்கள் ஃபுட்டில் வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் வந்து பேசினாப்புல. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டை நோக்கி பயணம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியே தமிழ்நாட்டில் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அந்த எல்லா இடத்துக்கும் நம்ம ஃபியூச்சரில் போக போகிறோம். அதை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கல்யாண தீர்த்தத்துக்கு போக போகிறோம். அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் கல்யாண ரூபத்தில் காட்சி கொடுத்த இடத்துக்கு நாம் இப்போ போக போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. சீக்கிரமே அந்த வீடியோடங்களை நான் பார்க்க வரேன். பை பாய்.